ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணா பாசுரத்தை ஆலின் இலையாய் அருள்னு ஆண்டாள் முடிக்கும் விதம் வெகு அழகு. எங்கும் பறந்து வியாபித்திருக்கும் வாசுதேவனை ஆலின் இலையாய் அப்படிங்கிறார். அவனுக்கு ஒரு ஆள் இலையா தொட்டில், அதுக்குள்ள அவனால அடங்கி படுத்துக்க முடியுமோ? இவளுடைய அப்பா பெரியாழ்வாருக்கு அடங்கி படுத்துட்டானா அவன். அவர் பாடுறார், மாணிக்கங்கட்டி வைர ஈடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சீரு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரளனே தலேலோ வையமளந்தானே தாலேலோ அப்படின்னு பாடுறார் அவர். உலகம் அளந்தானே தாலேலோ, மாணிக்குரளனே தாலேலோ அப்படின்னு பாடுறார். அதனால நம்ம ஆண்டாளும் ஆலிலையில் பள்ளி கொண்டவன் அப்படின்னு பாடுறார். உலகம் அளந்தவனுக்கு சின்ன அகல் விளக்கு ஏற்றினால் போராதுன்னு பொய்கை ஆழ்வார் வையம் தகழியா பார்க்கடலே நெய்யாக விட்டு கதிரவனையே சுடராக ஏற்றி பார்த்தாதான் அவனை பார்க்க முடியும்னு ஒரு தீபம் ஏற்றினார் அவர். ஆனா பெரியாழ்வார் வண்ணச்சிறு தொட்டில போட்டு உலகம் அளந்தானே தாலேலோன்னு பாடினா அவனால படுத்துக்க முடியுமோ? அதனால அவர் என்ன பண்ணார், நீ குரளனாக ஆகு அப்படின்னு சொன்னதும் பகவான் குரளனாக ஆயிட்டான். மாணிக்குரளனே தாலேலோ அப்படின்னு பாடிட்டாராம். நம் ஆண்டாள் பட்டர் பிரான் கோதையாச்சே, அதனால அப்பா பெரியாழ்வாரின் அடியொற்றி சர்வ வியாபகன மாலே அப்படின்னு அழைச்சு ஆலின் இலையாயின்னு ஆலிலை தொட்டில கொடுத்துட்டா அவனுக்கு. அவனும் அந்த தொட்டில படுத்துட்டான். படுத்துண்டு அபரிச்சேத்தியமா காட்சி கொடுக்கிறான் அப்படிங்கிறார்கள். அபரிச்சேத்தியம்னா என்ன அர்த்தம்? நாட் நோன் டு எவ்ரி ஒன், கண்ணுக்கு தெரியாதவன், எங்கும் வியாபித்து இருப்பவன் அர்த்தம். அப்படிப்பட்ட அபரிச்சேத்தியமான பிரம்மத்தை கோபிகைகள் என்ன பண்ணுவாளாம், கோகுலத்துல முந்தானேல முடிஞ்சு வச்சுப்பாளாம். ததபி பரமம் தத்துவம் கோபி ஜனசிய பசம் பதம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் எத்திராஜ சப்ததியில. என்ன சொல்றாருன்னா, நாராயண தத்துவம் கோபஸ்திரீகள் வசமா இருக்கு அப்படிங்கிறார். கண்ணா, கோகுலத்துல நீ வெண்ண திருடினியா இல்ல கோபிகைகளுடைய மனசை திருடினியா அப்படின்னு கேட்கிறார் கூரத்தாழ்வான் கூட. ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அப்படிங்கிறார் திருப்பானாழ்வார். ஒவ்வொரு ஆழ்வார்களும் இவனை பாடியிருக்கார். அவன்தான் வடபத்திர சாயியா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சயனிச்சுருக்கான்கிறார் நம்ம ஆண்டாள். கடோபனிஷத் இவனை எப்படி வர்ணிக்கிறதுன்னா, யஸ்ய பிரம்ம சத்ரம் ச உபே பவத ஓதனாக மிருத்யுர் யஸ்ய உபசே சனம். இந்த வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னா, மொத்த பிரபஞ்சத்தையும் உணவா வச்சுருக்கான் பகவான். யமனை ஊறுகாயா வச்சுருக்கானாம். ஃபுல் பிரபஞ்சமும் அவனுக்கு உணவு, யமன் தான் ஊறுகாய். ஊறுகாயை தொட்டு தொட்டு நம்ம உணவை சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி யமன்கிற ஊறுகாய் மூலம் இந்த பிரபஞ்சத்தையே விழுங்கின்னு இருக்கான் பகவான். எல்லாத்தையும் நன்னா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஊறுகாயை வழிச்சு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரளயம் வரப்போது யமனையும் சேர்த்து விழுங்கிடுறான் பகவான்கிறது இந்த உபனிஷத் வாக்கியம். உலகமுண்ட பெருவாயனான நீ ஆலிலை கண்ணனா வந்து பாரெழு கடலெழு மலையெழுமாய் சீர்கெழும் இவ்வுலகு எழுமெல்லாம் ஆர்கெழு வயிற்றினில் அடக்கி நின்று அங்கு ஓர் உருவானவனே, ஓர் எழுத்து ஓர் உருவானவனே அப்படின்னு ஆலின் இலையாக இருக்கான் அப்படிங்கிறது.
ஆலமா மரத்தின் விதை சின்னதாக இருக்கும், ஆனால் அந்த விதைக்குள்ள ஆலமரமே அடங்கி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆலிலை கண்ணனா சின்ன குழந்தையா நீ இருக்க, ஆனால் உன்னோட வயத்துக்குள்ள உலகமே இருக்கு. அதனால தான் நீ ஆலின் இலையாய் அப்படின்னா. ஆலின் இலையாய்ங்கிறத ஆல் ஏடபிள்எல், ஆங்கிலத்தில் ஏடபிள்எல் ஆல் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆல் இன் இலையாய், ஆல் இன்சைட் யூ. உன்னோட வயத்துக்குள்ள எல்லாம் இருக்கு, உன் வயத்துலேருந்து எடுத்து எங்களுக்கு மனசார கொடு, எங்களுக்கு அருள் பண்ணு அப்படிங்கிறா ஆண்டாள். ஆலிலை கண்ணன் தான் வடபத்திர சாயின்னு பாலமுகுந்தாஷ்டகத்தில் மார்க்கண்டேயரும் சொல்கிறார். கரார பிந்தேன பதார பிந்தம் முகார பிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படிங்கிறார் அவர். இந்த பால முகுந்தனை மனசால முகுந்தாய நமக அப்படின்னு நம்ம ஸ்மரணை பண்ணினா இவ்வுலக ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பான், இந்திர குபேர பதவியையும் கொடுப்பான், அவ்வுலக இன்பமான மோட்சத்தையும் அளிக்க வல்லவன். ஒரே ஒரு தடவை முகுந்தாய நமக அப்படின்னு நம்ம சொல்லிட்டா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியான் அவன் அப்படிங்கிறார் அவர். எல்லாவற்றையும் பயத்தில் அடக்கிண்டு வலுவா இருக்கக்கூடிய நீ ஒரு இளம் தளிரில் படுத்துன்னு இருக்கியே, அந்த இளம் தளிர் ஒன்ன தாங்கிறதா இல்லை நீ அந்த இளம் தளிரை தாங்குறியா அப்படின்னு வியந்து கேட்குறா நம்ம ஆண்டாள். நமக்கு கூட வியப்பா இருக்கு. இளம் தளிரால உன்னை தாங்க முடியுமா? விழாம அந்த தளிரையும் நீ தான் தாங்குற, எப்பேற்பட்ட அகடி தகடனா சாமர்த்தியம் உடையவன்பா நீ அப்படின்னு ஆண்டாள் கண்ணனை கொண்டாடுறார். தர்க்க சாஸ்திரம் படித்தவா இந்த ஆலின் இலையாய் பதத்தை எப்படி விசாரம் பண்ணுறார்கள்னு பார்க்கலாம். ஹோமம் பண்ணுற போது தொன்னையில் நெய் வச்சிருப்பா. தொன்னைக்கு நெய் ஆதாரமா, நெய்க்கு தொன்னை ஆதாரமானு விசாரம் பண்ணுவா. நெய்க்கு தொன்னை ஆதாரம்னு சாமானியர்களான நம்ம சொல்லிடுவோம். ஆனால் தர்க்கம் படித்தவா என்ன தெரியுமா சொல்லுவா? நெய்தான் தொன்னைக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லுவா. ஏன் அவ அப்படி சொல்றா அப்படின்னா, ஹோமம் நடக்க நெய் தான் ரொம்ப முக்கியம். நெய் இல்லைன்னா தொன்னைக்கு ஏது வேலை? எனவே நெய் தான் ஆதாரம் அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனால் இப்படி நிர்ணயம் செய்யக்கூடாது, சூஷ்மமான விஷயத்தை நம்ம ஆராயணும் அப்படின்னு சொல்றார்கள். தர்க்க சாஸ்திரம் படித்தவா இந்த ஆலின் இலையாய் பதத்தை எப்படி விசாரம் பண்ணுவா அப்படின்னா, ஆல இளம் தளிர் பகவானுக்கு ஆதாரமா, பகவானுக்கு ஆதேயமா? ஆதாரம்னா என்ன அர்த்தம்? தாங்குவதுன்னு அர்த்தம். ஆதேயம்னா தாங்கப்படுவதுன்னு அர்த்தம். பகவான் தளிர் மேல படுத்துன்னு இருக்கான், அவன் தாங்கப்படுகிறான்னு சொல்ல முடியுமோ? இளம் தளிர் அவனை தாங்குமோ? தாங்காது. இளம் தளிருக்கும் ஆதாரம் பகவான் தான். அதனால தான் ஆண்டாள் அகடிதகடனா சாமர்த்தியம் படைச்சவன்பா நீ அப்படின்னு சொல்றார். மஞ்சாடு வரை ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிறடக்கி ஆலின் மேல் ஒரு இளம் தளிரில் கண் வளர்ந்த ஈசன் அப்படின்னு பாடுற திருமங்கை ஆழ்வார் கூட. எவ்வளவு ஆழ்வாருடைய பாசுரங்களை நம்ம பார்த்துட்டோம் பாருங்க. இந்த ஆலின் இலையாய்க்கு எல்லாத்தையும் சாமர்த்தியமா நடத்தி கொடுக்கக்கூடியவனான நீ எங்களுக்கு அருள், ஆலின் இலையாய் அருளேல் ஓரெம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் அவன்கிட்ட பிரார்த்திக்கிறான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோட்சயிஷ்யாமி மாசுச்சக அப்படிங்கிற இந்த பகவத்கீதை சரம ஸ்லோகத்தில் அகம் மாம் அப்படின்னு வருது. அகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதத்துவத்தை குறிக்கிறது அகம். மாம் அப்படின்னா சௌலபியத்தை, அதாவது எளிமையை காட்டுறது. இந்த பாசுரத்தில் இந்த சரம ஸ்லோகத்தை தான் ஆண்டாள் சொல்லியிருக்காளாம். எப்படி?
ஆண்டாள் பகவான மணிவண்ணான்னு அழைக்கிறதுனால சௌலபியத்தையும், ஆலின் இலையாய்ங்கிறதுனால சாமித்வத்தையும் காட்டுறதாம். அவன் சுவாமி அப்படிங்கிறத காட்டுறதாம். கரார விந்தேனன்னு பால முகுந்தாஷ்டகம் பாடின மார்க்கண்டேயருக்கு சுவாமித்துவத்தை எப்படி காட்டினான் அப்படிங்கிறத நாம் நாளை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.